முறையா மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார் திரு கே செங்கோட்டையன் அவர்கள். கோவிச்செட்டிப்பாளையம் தொகுதி என்னுடைய கோட்டை தான் அப்படிங்கிறதுல நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் ஒரு கட்சி மாறி இருக்காரு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் அதிமுக இவ்வளவு நாளா இருந்தாரு, இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இதனால மக்களுடைய அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குமோ மாறி இருக்குமோன்னு நினைச்சாங்க. பட் இல்ல, கோபிச்செட்டிப்பாளையம் என்னோட கோட்டை தான் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு திரு கே செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா அவருடைய அந்த ஒரு அரசியல் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா 1970களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 29 வயசுல முதலாக எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவா இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அசைக்க முடியாத ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் மக்களுடைய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு, அந்த ஒரு பழக்க வழக்கம், அவருடைய அந்த ஒரு டவுன் டு எர்த் குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் நான் அவரோட டேரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் பர்சன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் போய் ஓடி ஓடி மக்களுக்காக உதவி செய்வார். ஸோ அதுதான் இன்னைக்கு அவர் திருப்பியும் எம்எல்ஏவா சட்டசபைக்கு அனுப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். அதே மாதிரி தாவேக்கா ஆட்சி அமைக்க போகுது. ஸோ அவருடைய இந்த வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் 10 times எம்எல்ஏ ஃபார் த சேம் கான்ஸ்டிட்யூன்சி அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஸோ வாட்ஸ் யுவர் தாட் அபவுட் திஸ்? லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்க ஜிகே.